மேக்ஸ் என்ன பண்ணுறான்னா டைம் என்ன தெரியுமா 12:15. நல்லா தூங்கிட்டு இருந்த பிள்ளைய என்ன தெரியுமா பண்ணுச்சு, இங்கே ஒரு டோனு குட்டி ஒன்று வால் ஒன்று இருக்குதுல்ல, நேற்று பிறந்த குட்டி ஒன்று இருக்குல்ல, நேற்று பேஞ்ச மழையில் முளைச்ச காளான், இங்கே பாருங்கள். இது வந்து என்ன பண்ணுச்சுன்னா படுத்துன்னு இருந்த பிள்ளைய மேலே ஏறி படுத்து கடிச்சு அவன் தூக்கத்தை கிளப்பி விட்டு அவனை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. இப்போ அவனுக்கு என்னென்னா வெளியே போகணுன்ற மைண்டு வந்துருச்சு. இப்போது அதை எப்படி விட முடியும்? தண்ணி தாக எடுத்துக்கிச்சு, தண்ணி குடிக்கிறான் போய். இப்போ பாலை ஊற்றி வச்சா பாலை எப்படி கீழே ஊற்றி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவ்வளோ பாலையும் கீழே ஊற்றிட்டாங்க. அது வந்து அப்படியே ட்ரை ஆகிடுச்சு. நான் இப்போ தான் வந்து பார்த்தேன், இனிமேல் தான் துடைக்கணும். இது ஃபிஷ் ரைஸ் பிளேட்டில் மேக்ஸுக்கு பின்னாடி வந்து ட்ரை ஃபுட்டு, அது அந்த செல்ஃபில் வச்சுருக்க வந்து மில்க்கு. இது அவங்களோட லிட்டர் ட்ரே இது. நான் இந்த வீடியோ இன்னும் அப்லோட் பண்ணாமலே இருக்கேன், கண்டிப்பாக பண்ணுறேன். லிட்டர் ட்ரே வீடியோ வந்து அன்பாக்ஸ் வீடியோவும் போடலை இன்னும், நான் அவங்க யூஸ் பண்ண வீடியோவும் நான் இன்னும் போடாமல் இருக்கேன், கண்டிப்பாக போடுறேன். பார்த்தீங்களா காந்த கண்ணு கண்ணை காட்டுறா எங்கடா உங்கள் கண்ணு காட்டுறா பாரு எப்படி தலையை மண்டை எப்படி ஆட்டுது பாருங்க. பார்த்தீங்களா, இது லேஸ் பட்டது இல்லை, இது பாரு போதும் பாரு. அவன் எங்கேயோ சிவனேன்னு உட்காந்துக்கிறான்னா பாருங்கள். நைட் லாக் இது தான். எல்லோரும் நைட் லாக் கேட்பீங்கல்ல, இதுதான் அந்த நைட் லாக் பாருங்கள். நைட் டைம் லாக், அதுவும் 12:15. ஸோ நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம், நம்ம ஷாஷுமா எங்கே ஆளை காணும், மேக்ஸை காட்டுறாங்க, டோனுவை காட்டுறாங்க, நம்ம ஷாஷுவை காணுமே அப்படின்னு தான் நான் நினைக்கிறீங்க. இருங்க நான் ஷாஷுவை காட்டுறேன். ஷாஷுவை காட்டினா இவனை காட்ட வேண்டியது வரும். ஷாஷு அங்கே தான் படுத்துட்ருக்கா. ஷாஷுவை காட்டினா என் பையன் படுத்துட்ருக்கான், ஷாஷு அங்கே தான் கூட படுத்துட்ருக்கு. ஸோ அவனை வீடியோவில் காட்டுற மாதிரி இருக்கும். அவன் கத்துவான், என்ன செமத்தியாக பிடிச்சி கத்துவான். பார்த்தீங்களா, லிட்டர் ட்ரேக்குள்ளேயும் ஒரு ஃபைட்டு. பாருங்கள், லிட்டர் ட்ரேக்குள்ளே கூட போய் நிம்மதியாக போய் ப்ரைவசியாக போகிற பழக்கம் கிடையாது. அங்கே உட்காந்துக்குன்னு அவனை எப்படி மிரட்டுது பாருங்கள். பொதுவாக அந்த வாண்டுங்க தான் பெரிய பிள்ளைங்களை மிரட்டும்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான் போல. அது ஹியூமன்ஸுக்கு மட்டும் இல்லை, இது கூட தான். பார்த்தியா, எங்கேருந்து அவனை அடிக்குதுன்னு நீங்களே பாருங்கள் கொஞ்சம். இதெல்லாம் நியாயமா? இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் டோன் பிஹேவியரை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, அவ்வளோதான், அவன் இறங்கிட்டான். விடாது, அப்போ அது விடாது. இந்த விடாது கருப்புன்றாங்களா, அந்த மாதிரி இந்த விடாது வந்து இந்த கருப்பு வந்து விடாது. அவனை ஓட போகுது, பார்த்துட்டே இருங்க பாருங்கள். இப்போ ஓடும் பாருங்கள். பார்த்தியா, பாருங்கள். அந்த மண்ணெல்லாம் பிறண்டி இந்த லிட்டர் ட்ரேன்றதுனால வீடு கொஞ்சம் சேஃபாக இருக்குது. ஏன்னா இந்த லிட்டர் ட்ரேயில் வந்து அவங்க எவ்வளோ மண்ணை இப்போ வந்து செம்மையாக வர பிறண்டுவான் மண்ணை. அப்படி ரூம் ஃபுல்லாக எங்கள் படுக்க வரைக்கும் பறக்கும். அப்படி போட்டு பெரட்டி விளாடுவான். ஸோ இந்த இது வந்து அவனுக்கு கொஞ்சம் எங்களுக்கு சேஃப்டியாக இருக்குது. பிகாஸ் எல்லாமே வந்து என்ன தான் மண்ணை பெரட்டினாலும் இந்த ட்ரேக்குள்ளவே அடங்கிடுது. ஸோ மண் வெளியில் வரதில்ல. பட் ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். கீழே இருக்கிற ட்ரேவை புஷ் பண்ணி இழுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறதெல்லாம் வாரிட்டு அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து கொட்டிட்டு ஒரு வழியாக வந்து பண்ணணும். டோனு யூரின் போச்சா இல்லை மோஷன் போச்சா தெரியல. டோனு இப்படி தான் பண்ணுவான், அதிகமாக பண்ணுவான். இங்கேருந்து ஓடி போய் மேக்ஸ் அவங்கிட்டேருந்து தப்பிச்சு, இங்கே பாருங்கள், அவங்கிட்டேருந்து தப்பிச்சு அவனோட பிளேஸில் போய் உட்காந்துட்டான் மேக்ஸு. குழந்தைக்கு கண்ணில் தண்ணி மட்டும் ஃபேஸ் காட்டு. அப்போ குட்டி மேக்ஸ் தண்ணி குறைஞ்ச படையில் பிள்ளைக்கு இன்னும் தண்ணி வந்துனே தான் இருக்குது, ஊற்றினே தான் இருக்குது பிள்ளைக்கு. நாங்களும் வந்து ட்ராப்ஸு கொடுத்துட்டே தான் இருக்கோம் குழந்தைக்கு. இது வந்து மேக்ஸோட பிளேஸு, செட்டில்ட் ஆகிட்டான். இது வந்து இங்கே படுத்துக்கும், இல்லைன்னா இங்கே படுக்கும், அப்படி இல்லைன்னா பாயில் வந்து என் பக்கத்தில் வந்து படுத்துக்கும். நம்ம ஷாஷுவை காட்டணுன்னா எதுங்க வரேன். இது பாருங்க ஷாஷு மட்டும்தான். ஷாஷு பார்த்தீங்களா, ஷாஷுக்கு வந்து மசாஜ் நடந்துகிட்ருக்கு. மசாஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அண்ணா வந்து மசாஜ் பண்ணிகிட்ருக்காரு. மசாஜ் பண்ணால் அந்த அம்மா வந்து தூங்குவாங்க நல்லா. பார்த்தீங்களா, அப்படி பண்ணியே தடவி கொடுத்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அம்மாவுக்கு தூக்கம் வரும். அதை எடுத்துட்டாக்கா திருப்பி பண்ண சொல்லி நல்லா முகத்தை அழகாக காட்டும். அது வந்து தூக்கம் வந்துடுச்சு, அதுக்கு தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அது. ஓகேங்களா. மேக்ஸ் வந்து அவன் பிளேஸில் செட்டில் ஆகிட்டான். மங்கி ஷேப்பில் உட்காந்துருக்கான் பார், அவன் பிளேஸில் அவன் செட்டில் ஆகிட்டான். டோனு வந்து இங்கே இருக்குது. டோனுக்கு வந்து இது நிரந்தரமான இடம் கிடையாது. ஒரு இடமா போயிட்டு சுற்றிட்டு வந்துருப்பான். அவன் இங்கே படுப்பான், இல்லை பாருங்க அது மிஷின் மேலே இருக்குல்ல, இது மிஷினு.
இந்த மிஷின் மேலே படுப்பான், இல்லை இங்கே செல்ஃப் மேலே படுப்பான், இல்லை இங்கே பாயில் என் கூட படுப்பான், எங்கே வேணாலும் படுப்பான். இதோட 5 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. நான் இந்த லாகை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். குட் நைட், எல்லோரும் நிம்மதியாக தூங்குங்க.